வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்க வீட்டிலேயே கிடைக்கும் எளிய ஒரு பொருள். ஆனா அதனுடைய சக்தி மிக பெரியது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வெந்தயம். இந்த சிறிய விதை உங்க உடலை மாற்றி அமைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. குறிப்பா இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வைத்து காலையில சாப்பிட்டா உங்கள் உடலில் நடக்கும் மாற்றத்தை உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஊற வைத்த வெந்தயத்தோடைய 10 முக்கிய நன்மைகள், அதை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அனைத்து முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். வெந்தயம்ங்கிறது ஒரு பாரம்பரிய மருத்துவ விததாங்க. இது ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் 1000 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் நார்ச்சத்துக்கள், அதாவது ஃபைபர்ஸ், புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம். இதுதாங்க ஒரு சூப்பர் ஃபுட்டா வெந்தயத்தாக்குது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு தினமும் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களா இருக்குது. ஸோ இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல 196 வீட்டுல சர்க்கரை நோய் இல்லாத வீடே இல்லை. அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் நம்ம உலகத்தையே வாட்டி வதைக்குது. ஆனா அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஊற வைத்த வெந்தயம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவும். காலையில காலியான வயிற்றுல சாப்பிட்டா மிகவும் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது நன்மை, உடல் எடை குறைப்பதற்கு. உடல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சு வெளியில தள்ளுற வேலைய இந்த வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல இருக்கக்கூடிய அந்த நார் சத்து உங்களை நீண்ட நேரம் பசி இல்லாமல் வச்சிருக்கும். இதனால தேவையற்ற சாப்பாடு சாப்பிட்ற அந்த டைமை சாப்பிட்ற உணர்வை குறைக்கும். ஸோ நம்ம பசி எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்போம். எதையாவது பார்க்குற எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். ஸோ பார்க்குற எல்லாத்தையும் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது உடலில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபேட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேட் உடல் எடைக்கு ஒரு காரணமாக அமைக்கும். ஸோ நம்மளுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள், அந்த ஃபேட் எல்லாத்தையுமே எரிக்கும் தன்மை கொண்டது. ஸோ வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தய தண்ணி நம்ம எடுத்து குடிக்க நம்ம உடல் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆக்கப்படும். ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய சைடு ஃபேட்டு, முன்னாடி இருக்கக்கூடிய அடிவயிறு தொப்பை, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய வெயிட்டை மேனேஜாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் பயன்படுது. அடுத்து மூன்றாவது ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அஜீரணம், வாய்வு பிரச்சனை போன்ற எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் வயிற்றை லேசா வச்சுக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. அடுத்த நன்மை என்னன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த முடி உதிர்தல்ல ஸ்டாப் பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கும் முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் புதிய முடியை வளர்ச்சிருக்கிறதுக்கு, புதுசா வரக்கூடிய முடிகளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, சர்மத்தை பிரகாசமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டு. நம்ம உடல்ல குடல் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய முகம் எப்பொழுதுமே பளபளப்பா இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒழுங்கா வெளியில போகாம குடலுக்குள்ள அங்கேயே தங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? முகங்கள்ல முகப்பருக்கள் வரும். ஏன்னா நச்சுக்கள் உள்ள இருக்கிறதுனால அது வெளியில ஒரு சிம்டமா காமிக்கும். ஸோ நம்ம குடலை சுத்தமா வச்சிருந்தோம்னா நம்மளுடைய முகம் ஆட்டோமேட்டிக்கா பளபளக்க ஆரம்பிக்கும். ஸோ வெந்தயம் அந்த பிரச்சனையை, அதாவது சருமத்தை பிரகாசமா வச்சுக்கிறதுக்கும் முகங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த பருக்கள், டல்னஸ், இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. அடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொழுது நம்மளோட இதயம் ஆட்டோமேட்டிக்கா பாதுகாக்கப்படும். ஸோ இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு இது எல்லாத்தையுமே கரைக்க வெந்தயம் பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாரடைப்பு அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா உணவுகளையும் சாப்பிட்றோம், ஜங்க்
ஃபுட்டை சாப்பிட்றோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சாப்பிட்றதே இல்லை, நிறையா எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. நம்ம ரெகுலராக வெந்தயத்தை நீ எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்து ஹார்மோன் சமநிலைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை நிறையாவே வருது. நிறையா பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, தைராய்டு, பிசிஓடி, மாதவிடாயில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேருது. ஸோ இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை தினமும் இரவில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக பெண்கள் வந்து வெளிவரலாம். அடுத்து உடல் சூடை வந்து குறைக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, எப்போவுமே பாடி ஹீட்டாகவே இருக்கும். ஸோ பாடியை கூல் பண்ணுறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிடும் பொழுது உடல் வந்து நல்லா கூலிங் ஆயிரும், குளிர்ச்சி பெற ஆரம்பிக்கும். ஸோ உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஸோ உடல் சூடு காரணமாக நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இதில் வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக வெந்தயத்தை வந்து பயன்படுத்தணும். அடுத்து உள்ள நன்மை என்னென்னா மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு. ஏன்னா வயதானவர்கள் 60 வயதை தாண்டின நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி. ஸோ இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. இந்த வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தன்மை வந்து இருக்கிறதுனால மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இந்த நன்மை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நன்மை. ஆண்களுக்கு ஆண்மை பவர், ஆண் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லா ஆண்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. வெந்தயம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை ஹார்மோன் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அளவை உயர்த்துறதுக்கு உதவி பண்ணுது. நிறைய பேருக்கு ஆண்களுக்கு, அதாவது கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். முக்கியமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சக்தி, ஸ்டாமினா எல்லாமே உடலில் வந்து அதிகரிக்கும். ஸோ ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. உடல் சூடு காரணமாக சிலருக்குலாம் வந்து குழந்தையே தங்காது. ஸோ அவங்களுமே வந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு முறை வந்து இந்த வெந்தயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, அவங்க உடலுக்கு தேவையான ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்கும். ஸோ வெந்தயம் அவ்வளோ நன்மைகளை கொண்டது. நம்ம டெய்லி வெந்தயத்தை பார்ப்போம், நம்ம டெய்லி சமையலறைய வெந்தயம் இருக்கிறத பார்ப்போம், ஆனால் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ நம்ம வீட்டிலேயே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் இவ்வளோ நன்மைகளை கொண்டது. இதோட விலை வந்து 10 ரூபா தான். ஸோ நம்ம இதை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் பொருளை வச்சுட்டு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிடலாம், இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் எடுத்து இரவில் ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்லது அப்படின்னு சொல்லி 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன்லாம் போடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இது இயற்கை மருந்துகள் தான், உணவே மருந்து கான்செப்டில் இந்த வீடியோ. ஸோ உணவுகளை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதனால் எந்த பக்க விளைவும் இல்லை, ஆனால் அளவு அதிகமானால் விளைவுகளை கொடுக்கும். ஸோ வந்து அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். 1 டேபிள் ஸ்பூன் ஒரு நாளைக்கு நைட்டு ஊற வச்சு காலைல எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், சாப்பிடக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுக்கக்கூடாது, குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க எடுக்கக்கூடாது, ஆல்ரெடி வேறு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட சின்னதாக ஒரு ஆலோசனை கேட்க போறீங்க. அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது பொதுவான தகவல் தான். அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு இதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த ஒரு சிறிய வெந்தயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தினமும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறீங்க, உங்க உடல் 10 வருடம் இளமையாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.